பார்த்தீங்கன்னா $360 வந்து ப்ளூ லேபிள். இதில் எதுவுமே வந்து $10 குறைஞ்சதா ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதாவது வந்து இன்னொரு நாட்டுக்கு போக போறீங்களா இங்கேருந்து பொருட்களை வெளியே எடுத்து செல்ல இல்லாது. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க மிஸ்டர் சுமித். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய டியூட்டி ஃப்ரீ, அதுவும் வந்து கொழும்பில் ஃபோர்ட் சிட்டி இருக்கக்கூடிய அந்த டியூட்டி ஃப்ரீ தான். இந்த டியூட்டி ஃப்ரீ எல்லாருமே உள்ளுக்கு போய் கொள்ள முடியாது. ஒன்று வெளிநாட்டுக்கு போகிறவராக இருக்கணும், இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்தவர்களாக இருக்கணும், இல்லை வெளிநாட்டவர்களாக இருக்கணும். விசாவும் டிக்கெட்டும் இருந்தால் தான் வந்து உள்ளுக்கே விடுவாங்க. உள்ளுக்க போய் என்னென்ன மாதிரியான பொருட்கள், என்னென்ன மாதிரியான பிராண்டுகள், என்ன மாதிரி இருக்குது, யார் யார் உள்ளுக்க போகலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்காரர்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். சேனலில் யாரை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல்லைக்கு எந்த எடுப்பேன். தொடர்ந்து போகிற வீடியோ வரும், வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்ட் சிட்டிக்குள்ளே வந்துட்டேன். ஃபோர்ட் சிட்டிக்குள்ளே டியூட்டி தான் அங்கே இருக்கிறது. அங்கே தான் நீங்கள் நாங்கள் போக போகிறோம். இங்கே வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் விசா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து உள்ளே போகலாம். விசாவும் டிக்கெட், அதாவது இன்னொரு நாட்டுக்கு பயணம் போகிறவர்கள் வந்து போகலாம். அதை விட வெளிநாட்டிலேருந்து வந்தாக்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணினா வெளியெடுத்துக்கொள்ள முடியும். அதை விட இன்னொரு விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாக்கள் வந்து சாமான் வாங்கினா அதை கையில கொண்டு இல்லாது, அதை வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் வச்சு, அது கட்டினாக்க ஏர்போர்ட்டில் வச்சு தான் வந்து அந்த பொருட்களை வாங்கிக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணத்தில் இந்த விஷயம் அதை வந்து இப்படி வாங்கிக்கொள்ள முடியாது. நான் உள்ளுக்க போய் என்னென்ன பிராண்ட் இருக்குது, என்னென்ன விலையில் இருக்குன்னு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த லக்கேட் அப்படி அண்டும், அதே மாதிரி இந்தியாவில் வந்து சிலோன் பாண்டும் ஸ்பாஷ் லோன் அண்டும் பார்த்தீங்கன்னா 2 கடை இருக்குது. அதில் வந்து உள்ளுக்குள்ளே பர்ஃப்யூம் ஐட்டங்கள் இருக்கக்கூடியது. இந்தியாவில் வந்து அந்த இலங்கையில் பிரதிஷ்டை பெற்ற அந்த பொருட்கள் வந்து யானை, தந்தங்கள் அப்படியான சிலங்க அந்த டிஷர்ட் அப்படி எல்லாமே பிராண்டட் ஐட்டங்களாக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்காலயம் ஒரு டீ ஷாப் வந்து, அதை வந்து டீ தூள்கள் வாங்கக்கூடிய கடை. ஏன்னா சிலங்காவில் இந்த டீ தூள்ன்றது வந்து மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு இடம் வந்து. நான் இப்போ போக போகிறது வந்து இதுக்குள்ளே தான் போக போகிறோம். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூட்டி ஃப்ரீ இருக்குது. இதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அதாவது வந்து நாங்களுடைய பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் கொடுத்துட்டு தான் வந்து உள்ளே போகலாம். நாங்கள் ஆல்ரெடி வந்து இப்படியே போனதால் வந்து திரும்பவும் வந்து உள்ளே போகிறதுக்கு நாங்கள் அதில் பதிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து இதில் ஃபுல்லாக ட்ராப் பண்ணி வைக்கல பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நீல கலர் தெரியாது வந்து இப்போ இந்த சிவப்பு கலர் தெரிஞ்சு இப்போ இந்த பச்சை கலர் தெரியும். ஸோ அதுக்கு பிறகு நாங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது வந்து இன்னொரு நாட்டுக்கு போக போகிறீங்களா, இங்கேருந்து பொருட்களை வெளியே எடுத்து செல்ல இல்லாது நீங்கள் அங்கே போய் கட்டண ஏர்போர்ட்லாம் வாங்க முடியும். அதே மாதிரி இன்னும் பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள் வந்து இங்கே விதிக்கப்பட்டிருக்கிறபடியால் வந்து நீங்கள் வடிவாக வந்து அதில் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டு உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்து டிக்கெட்டையும் கொடுத்து அதில் பதிவு செய்கிற நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து நீங்கள் உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ந்து உள்ள போகிறோம். அப்படி இருக்கணும், உள்ள போய் காணும்.
பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நிறைய கேள்வியே தெரியும். இந்த அதாவது வந்து பாஸ்போர்ட் அதில் வைக்கைகளை வந்து உங்களோட அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து தொடர்ந்து நீங்கள் உள்ளே போய் எப்போ என்ன நேரம் தொடர்ந்து பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டியூட்டி ஃப்ரீஸ் இருக்குது, நிறைய பிராண்டட் இருக்குது. உங்களை பார்த்தாலும் தெரியுது பாருங்க. அதே மாதிரி இங்காலையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இன்னொரு டியூட்டி ஃப்ரீ. நான் மார்னிங் வந்து இங்கே போனாங்க, அதுலேயும் அந்த ப்ரைஸ் ஐட்டங்கள் வந்து உங்களை காட்டிக்கொள்வாங்க கட்டாயம். ஏனெண்டா இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம்ஸ் தான். எல்லாமே கூடுதலாக போத்தில் தான் இருக்குது. இதில் எதுவுமே வந்து $10 குறைஞ்சதா ஒன்றுமே இல்லை. அதுலேயும் ஒன்று இருந்தது, அது என்ன தெரியலை. எல்லாமே வந்து பார்த்தா $50 தாண்டி தான் எல்லாமே இருக்குது. எந்த பொருள் இருந்தாலுமே குறைவான விலையில் எதையுமே காணல. பார்த்தீங்கன்னா $360 வந்து ப்ளூ லேபிள். $600.